பேசஞ்சர் வண்டி ரிவர்ஸில் வருது பாருங்கள். தென்காசி வண்டி, ஒரே ஒரு வண்டி தாங்க. இதை விட்டால் அடுத்து 11 மணிக்கு தான், 7 மணி விட்டா. ஜம்முன்னு வருதுங்க வண்டி. இந்த வண்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. தென்காசி போகிற வண்டிக்கு பேசஞ்சர் தாங்க, ஜம்முன்னு இருக்கும் வண்டி. சூப்பராக போயிட்டு வந்துடலாம். அருமையான ஒரு வண்டி. மக்கள், ஒரு முக்கியமான விஷயங்க, செங்கோட்டை வண்டியும் பாலக்காடு வண்டியும் ஒரே இதில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பிளாட்ஃபாரம் 3ல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 2 வரி ஒரே வண்டி இருக்குது. ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபாரத்தில் வச்சுருப்பீங்க. யாரும் குழம்பிடாதீங்க. 2 வண்டி ஒரே இதுதாங்க. அது 7 மணிக்கு கிளம்பும், இது 7:10 கிளம்பும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் இந்த வண்டி தாங்க இருக்கும். இதாங்க நம்ம செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்ஸு, தென்காசி வழியாக போகிறது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஒரு 100 மீட்ரு போனீங்கன்னா அங்கிட்டு பாலக்காடு வண்டி ஒரே பிளாட்ஃபாரத்தில் இருக்கும். யாரும் குழம்பிடாதீங்க. ஹாய் மக்களை, வணக்கங்க. மதுரையிலிருந்து கரெக்டாக 7:10 வண்டி கிளம்பிருச்சு. கரெக்டாக 7:10ங்க, ஆன் டைமு. மதுரையிலேருந்து வண்டி கிளம்புதுங்க. நெக்ஸ்ட்டு திருமங்கலம், திருப்பரங்குன்றம் இந்த வழியாக போகிறது பேசஞ்சர். செம்ம கூட்டங்க வண்டி. கரெக்டாக 7:10 கிளம்புது வண்டி. அருமையான கூட்டம், பேசஞ்சர் தான். ஒரே ஒரு கன்ஃபியூஷனுங்க, 2 ட்ரெயின் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பாலக்காடு போகிற வண்டியும் நம்ம தென்காசி போகிற வண்டியும். நீங்கள் 2 ட்ரெயின் இருக்குதுன்னு குழம்பிடாதீங்க. பிளாட்ஃபாரம் 3லங்க. வண்டி மதுரை ஜங்ஷன் விட்டு கிளம்புதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் திருமங்கலம். திருப்பரங்குன்ற கோயில் போகிறவங்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்குங்க ஜங்ஷனு. ஓட ஓட ஏறுறாங்களா நம்ம ட்ரெயினில். அருமையான ஒரு ட்ராவலுங்க இந்த ட்ராவல். தென்காசி ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டாங்க. என்ன வண்டியை திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. டிக்கெட் சார்ஜு வெறும் 40 ரூபா தாங்க. கரெக்டாக வண்டி 7:30 திருப்பரங்குன்றங்க. திருப்பரங்குன்றம் மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 7:30 ஆன் டைமு. பேசஞ்சருங்க, அருமையான வண்டி. செங்கோட்டை போகிறதுக்கு கரெக்டாக 7:30 வந்துருச்சுங்க. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிற வழிங்க. ஜம்முன்னு இருக்குங்க ஊர். சூப்பராக இருக்குது, அருமையான ஊர். மதுரைனால மதுரை தாங்க. இந்த ட்ரெயின் வந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம் எல்லா ஊருக்கு போகலாங்க. அருமையான பேசஞ்சர். மலை பாருங்கள், தெரியுதுங்களா? திருப்பரங்குன்றம் மலை.
திருப்பரங்குன்றாங்க. இங்கே பாருங்க, கூட்டம் ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிக்கு. கரெக்டாக வண்டி ஒரு 7:32ங்க திருமங்கலம். மதுரை தாண்டோன்னு பாருங்கள், அருமையான ஊர். ஜம்முன்னு இருக்குங்க ஊர். விவசாயம் எல்லாமே இருக்குது நம்ம மதுரையில். இங்கே பாருங்கள் இந்த ஃபேக்ட்ரி ட்ராக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 7:40க்குள்ளே திருமங்கலம் போயிடும் வண்டி. இந்தியன் பெட்ரோலுங்க பாருங்கள் எப்படி இருக்கு. இந்தியன் ஆயில் சேமிப்பு கிடங்க மதுரை. அது 7:40 திருமங்கலங்க. திருமங்கலம் ஸ்டாப் 7:40க்கு. அருமையான ட்ரெயினு. பேசஞ்சர்னால பொறுமையாக தாங்க வரும். திருமங்கலம் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக 7:40க்கு வந்துடுச்சுங்க திருமங்கலம். இது சும்மா சின்ன ஸ்டாப். ஐயோ போச்சுங்க சிக்னல். ஹாய் மக்களே, வணக்கங்க. 7:50 காளிக்குடி வந்திருக்க வண்டி. அருமையான வண்டிங்க, அருமையான வேகம். அடுத்த விருதுநகர். காளிக்குடி ஜம்முன்னு இருக்குங்க ஊரெல்லாம். பரவாயில்லைங்க, நம்ம மதுரை சைடு நல்ல மழை பெஞ்சனால பச்சை பசேன்னு இருக்கு. காளிக்குடி ஸ்டாப். சும்மா சின்ன ஸ்டாப்பு தாங்க. எக்ஸ்பிரஸ் எல்லாம் நிற்காது, பேசஞ்சர் மட்டும்தான் நிற்கும். டைம் வந்து 7:50ங்க AM 7:50 காலையில். இங்கே அவ்வளோக்கு கூட்டம் இல்லைங்க, கம்மி பேசஞ்சர் தான் இருக்காங்க. ஜம்மன் இருக்குங்க கள்ளிக்குடி. கலலிக்குடி சாரிங்க, கலலிக்குடி சாரி கள்ளிக்குடி. முன்னாடி இருக்காங்க கூட்டம். கள்ளிக்குடி ஊர் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேங்க, இந்த சைடு இல்லை. மணி 8 மணி ஆக போகுதுங்க.
விருதுநகர் பக்கத்தில் வந்துட்டோம். பேசஞ்சர்னால தூக்கமாக அள்ளி விடுதுங்க எனக்கு. டைம் கரெக்டாக 8:05 விருதுநகருங்க. விருதுநகர் ஸ்டாப்பு. வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க அருமையாக. விருதுநகர் ஸ்டாப்புங்க. டைம் 8:15. ஒரு ட்ரெயின் ஒன்று கிராசிங் ஆச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் லேட்டுங்க. எல்லாம் இப்போ தான் வேலை நடக்குது பாருங்க. எல்லாம் அடித்து துவைச்சிட்ருக்காங்க ஸ்டாப்பை. இப்போ தாங்க எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. விருதுநகர் 8:15 ஆன் டைமுங்க. எங்கே நிற்காமல் போயிட்டே இருக்குங்க ட்ரெயின். அங்கே பாருங்கள் அக்கா, இதெல்லாம் இன்னுமே வேலை நடக்கணுங்க. இப்போ தாங்க இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இன்னொரு 5-6 மாதம் ஆயிரும் நல்லா ஜங்ஷன் ரெடியாக. எல்லாம் பழைய ஸ்டாப்புங்க, ரொம்ப நாள் ஆச்சு போல் கட்டி. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர் ஸ்டாப். கரெக்டாக 8:40ங்க திருத்தங்கல் ஸ்டாப்பு. ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெயின் லேட்டுங்க.
எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாப்பு தான். இதாங்க ஸ்டாப்பு. இப்போ ட்ரெயின் நிற்கிறதா ஸ்டாப்பு. திருத்தங்கல். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:45ங்க. சிவகாசி திருத்தங்கலுக்கும் சிவகாசிக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தாங்க. சிவகாசி 8:45 8:45ங்க. கூட்டம் பக்காவாக இருக்குது. சரியான கூட்டம் தாங்க. ஆட்கள் நிறையா இருக்காங்க. யார் இருக்கு? ஃபுல் கூட்டங்க. அப்பா ஒரே ஒரு ட்ரெயின்னால செம்ம கூட்டம். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க சிவகாசி. சும்மா சின்ன ஸ்டாப்புங்க. ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு, வண்டி உடனே கிளம்பிருச்சு. இதுக்குள்ளே போனோன்னா ஊருப்பட்ட பட்டாசு கடை இருக்குங்க. பட்டாசு தான் அதிகம் சிவகாசியில். ஊர் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது சிவகாசி. ஆனால் வெயில் எல்லா பக்கம் ஒரே மாதிரி தாங்க அடிக்குது. தலைவன் பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது. பக்காவாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூருங்க 9 மணி. கரெக்டாக ஆன் டைம் 9 மணிங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி வளைஞ்சு போகுது பாருங்கள் ட்ரெயின். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி நிற்கிது. பேசஞ்சர் தாங்க எல்லாமே. ஜம்முன்னு போச்சுங்க ட்ரெயின். சும்மா ஒரு 10 பாக்ஸ் தான் இருக்குங்க. இது ஒரு சின்ன ஸ்டாப்பு தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாப்பு. இங்கிட்ட ட்ரெயின் அவ்வளோக்கு இல்லைங்க, அதனால் செம்மையாக கூட்டமாக இருக்குது. அப்போதைக்கு ரொம்ப 3 ஹவர்ஸுக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்கிறனால செம்ம கூட்டம். சும்மா ஒரு 30 செகண்ட் நின்றுச்சுங்க, கிளம்பிடுச்சு.
ஸ்ரீவில்லிர் புத்தூர் ஸ்டாப். எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாப்புங்க, ரொம்ப சின்னது, அழகாக இருக்குது ஊர் பார்க்க. வில்லேஜ் மாதிரிங்க, சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாம் இருக்குல்லங்க, அது மாதிரி நம்ம ஊர் வில்லேஜ் மாதிரி. இப்போ அங்கிட்ட ஆப்போசிட் ஒரு பேசஞ்சர் போகுதுங்க, சரியான கூட்டம். எல்லாம் தண்ணியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இது குளம்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. டைம் 9:15ங்க. ராஜபாளையம் ஸ்டாப். ராஜபாளையம் ஊர் பாருங்கள், மலையோட பக்காவாக இருக்குது ராஜபாளையம். ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் என்ன வெயில் தாங்க, ஒரு அளவுக்கு வெயில் அடிக்குது. ராஜபாளையம் வந்துட்டான். ராஜபாளையம் சூப்பராக இருங்க, ஊர் பக்கா. இப்போ இது கொஞ்சம் பெரிய ஸ்டாப்புங்க, ராஜபாளையம் ஸ்டாப்பு தான் கொஞ்சம் பெரிய ஸ்டாப்பு. வெல்கம் டு ராஜபாளையம். அடுத்த ஸ்டாப்பு சங்கரன் கோவிலுங்க. சும்மா ஒரு 30 செகண்டில் எடுத்துருவாங்க வண்டி நிப்பாட்டிங்க. கொஞ்சம் 9:40ங்க, கரெக்டாக 9:40 சங்கரங்கோவில் வந்திருக்கு. வண்டி ஒரு 10 நிமிஷம் லேட்டுங்க, சங்கரன் கோயிலுக்கு கரெக்டாக வந்துருச்சு. பார்ப்பாங்க இந்த ஸ்டாப் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். இது சின்னதாக தாங்க இருக்கும். கண்ணில் வேறு ஏதோ விழுந்துருச்சுங்க.
இது சின்ன ஸ்டாப்பு தாங்க, ரொம்ப பெரிய ஸ்டாப்பெல்லாம் இல்லை. சங்கரன் கோவில் 9:40ங்க, 10 நிமிஷம் லேட் வண்டி. இங்கே ட்ரெயின் கம்மிங்க, ரொம்ப கம்மியாக விட்ருக்காங்க. சரியான கூட்டங்க, செம்ம கூட்டம். அது இப்போ மதுரையிலேருந்து போகும்போது அவ்வளோக்கு கூட்டம் இல்லைங்க, ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ அப்படியே ட்ரெயின் ஃபுல்லாக செம்ம கூட்டம். சங்கரன் கோவில். அப்பா கூட்டத்தை பாருங்கள், சங்கரன் கோயிலில் சரியான கூட்டம். ஹாய் மக்களே, வந்துட்டேங்க. பம்பா கோவில் ஸ்டாப்பு. இன்னும் 2 ஸ்டாப்பு தாங்க தென்காசி. வண்டி நல்லா செம்ம ரன்னிங்க, செம்ம ரன்னிங்கில் தான் வருது வண்டி. பேர் தாங்க பேசஞ்சர், ஆனால் காட்டு ரன்னிங்கு. பம்பா கோவிலுங்க. டைம் 10 மணி ஆச்சு. கரெக்டாக 9:55ங்க, 10 மணி கரெக்டாக. இது ஒரு சின்ன ஸ்டாப்புங்க, அந்த சைடு வரும். காடு பாருங்கள், வர்ற காடாக இருக்குது. அப்பா அவ்வளோதான், வந்துடுச்சு பம்பா கோவில். இதுதாங்க பம்பா கோவில், பார்த்துக்குங்க. சரியான காடு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் ஜம்முன்னு இருக்குங்க, யாரும் கவலையும் தேவையில்லை. நம்ம பாட்டு சிவனேன்னு இருக்கலாம். ஒரு 5 ஏக்கர் காடு இந்த மாதிரி ஊருக்கு கிடச்சுன்னா போதும், சிவனேன்னு வாழலாங்க. தண்ணி பிரச்சனை இல்லை. வந்துடுச்சுங்க பம்பா கோவில். டைம் 10ங்க. பம்பா கோவில் சந்தை. டைம் கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. o'clock reach in பம்பா கோவில் சந்தை. போல தென்காசி போகிற வழியில் பாருங்கள், காத்தாடி 1-2 சுற்றுதான், மிச்சதெல்லாம் சுற்றலைங்க, அப்படியே இருக்குது. புகவலி பாதை வருதுன்னு நினைக்கிறேங்க. சரியான ஸ்பீடுங்க ட்ரெயின், காட்டு வேகம் போகுது.
தென்காசியிலிருந்து கிளம்பி கீழே புலியூர் ஸ்டாப்புங்க. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர்லேயே. சின்ன சின்ன ஸ்டாப்பு நிறையா இருக்குங்க. கீழே புலியூர் கரெக்டாக 10-15 ட்ரெயின் வந்துடுது. ஒரே 1 நிமிஷம் தாங்க நிற்கிது, உடனே கிளம்பிடுது வண்டி. ஜம்முன்னு இருக்குங்க வண்டி. பார்க்க ஸ்பீடு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தென்காசியிலிருந்து திருநெல்வேலிங்க. அங்கே பாருங்கள், மழை வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் பனி மூட்டம் ஃபுல்லாக மூடி இருக்குது. தென்காசி சிட்டிங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு வந்துட்டோம் தென்காசி. கரெக்டாக நான் ஆன் டைமுங்க. அவன் போட்டிருக்க டைம் கரெக்டாக வந்துட்டோம். அப்படி லேட்டே கிடையாதுங்க. இப்போ முள்ளுச்செடி பாருங்க. தென்காசி சந்திப்பு. தென்காசிங்க. அந்த சைடு வரும். ஃப்ரண்ட்ல பையன் எடுத்துப்பா. ஏய், இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.